கோரிக்கைகளை நிறைவேற்று நிறைவேற்று. தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள சிறப்பு ஊதிய காலமுறை ஊதியத்தை ரத்து செய்ய. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையிலும் நிலநலத்துறையிலும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய கிராம உதவியாளர் முதல் கிராம நிர்வாக அலுவலர் வரையிலும் நில அளவர் முதல் ஆய்வாளர் வரையிலும் அலுவலக உதவியாளர் முதல் வட்டாட்சியர் இருக்கக்கூடிய 42,000 அலுவலர்களின் நியாயமான 9 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்கனவே பேச்சுவார்த்தை மூலம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை அரசாணையாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 2 கட்ட போராட்டத்தை வருவாய்த்துறை சங்கம் கூட்டமைப்பு அறிவித்து 2ஆம் கட்ட போராட்டமாக 24/2/2026 முதல் காலை வரட்ட வேறு இடத்தில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கோம். ஆனால் அரசு மட்டத்தில் இதுவரைக்கும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் குறித்து எந்த ஒரு அசைவும் இல்லாத சூழ்நிலையில நாளை மறியல் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்ட தலைநகரங்களிலும் எழுச்சியாக நடத்த இருக்கின்றோம். இந்த அரசு அறிவித்த திட்டங்களை 5 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து இந்த அரசுக்கு நற்பெயரிட்டு கொடுத்த வருவாய்த்துறை நிலநலத்துறையும் இன்று துறைக்கான இந்த கூட்டமைப்பின் கோரிக்கைகளை இந்த அரசு ஏற்க மறுப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நியாயமான முக்கியமான கோரிக்கைகள் வருவாய்த்துறை நிலநலத்துறை அலுவலர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் வழங்கிட வேண்டும். அதே போல 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறை நிலையத்திற்கு மேம்படுத்தப்பட்ட தனி ஊதியம் வழங்கிட வேண்டும். கிராம உதவியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு காலமுறை ரத்து செய்து வரையறுக்கப்பட்ட காலமுறை வழங்கிட வேண்டும். அதே போல கருணை அடிப்படை பணி நியமனத்தை பழைய நிலையில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளடங்கிய 9 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை உயர் அதிகாரிகளோ அரசு நம்முடைய முதல்வரோ இதை பற்றி எங்களை அழைத்து பேசுவதிலே சுணக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதன் அடிப்படையில் நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்காக உழைத்த இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை நிலநலத்துறை அலுவலர்களை அழைத்து பேசி எங்களுடைய வருவாய்த்துறை கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அழைத்து பேசி உடனடியாக இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல முதல்வர் அவர்கள் எண்ணற்ற தொகுப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதுக்கு நாங்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா அந்த திட்டம் அந்த தொகுப்புகள் வழங்கக்கூடிய திட்டத்தை அடிப்படையாக மனித உழைப்பை கொடுத்து வேலை செய்த வருவாய்த்துறை நிலநலத்துறைக்கான கோரிக்கைகளை இந்த அரசு அழைத்து தீர்வு காண வேண்டும் என்று முதல்வருக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். இல்ல 4/10/2025 அன்று வருவாய்த்துறை அமைச்சர் உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் முன்னிலையில வருவாய்த்துறை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் முன்னிலையில் நடந்து எங்களுக்கு மினிட்ஸ் கொடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையெல்லாம் தீர்வு காண வேண்டும். 4 மாதங்கள் ஆகியும் அது மீது எந்த அசைவும் இல்லை. அதனாலதான் போராட்டத்துக்கு செல்கின்றோம் என்று ஏற்கனவே 10/2/2026 என்று ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை மாவட்டத்திலிருந்து அரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம். அதன் பின்பாகவும் இந்த அரசியல் மீது எந்த அசைவும் இல்லை. அதனுடைய காரணமும் எங்களுக்கு புரியல. ஏன்னு கேட்டா நாங்க வைத்திருக்க கோரிக்கை சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் எதற்கு என்பது ஊடகங்களுக்கு நல்லா தெரியும். கனிம வள கொள்கைகளை தடுக்கும் பொழுது, அரிசி கடத்தை தடுக்கும் பொழுது, நில அளவை செய்யும் பொழுது எவ்வாறெல்லாம் தொண்டர்களால் தாக்கப்படுகிறோம் என்பது ஊடகங்கள் அறியாத விஷயம் இல்லை. அதுக்காகத்தான் மருத்துவர்களுக்கு இருப்பது போல பணி பாதுகாப்பு சட்டம் என்று கோரிக்கை வச்சு இதுல எந்த ஒரு நிதி ஆதாரமும் இல்லை. அந்த ஒரு சட்டத்தை கூட இவர்கள் வழங்க தயங்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு ஊழியர்களை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் இப்ப எண்ணற்ற விஷயங்களை செஞ்சிருக்காரு, நாங்க மறுப்பு சொல்லல. ஆனா இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இப்ப எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இத்தனை 8 நாள் போராட்ட காலத்துல இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த தகவல் முதல்வர்கள் கவனத்துக்கு சென்றதா என்பதே எங்களுக்கு ஐயப்பாடா இருக்கு. இருக்கின்ற அதிகாரிகள் இந்த போராட்டம் குறித்து முதல்வரிடம் கலந்து ஆலோசனை வருவாய்த்துறை நீ போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களை தீர்வு காணுவோம் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார்களா என்பதே எங்களுக்கு ஐயப்பாடா இருக்குது. அதனாலதான் அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவதை முன்னெடுத்திருக்கின்றோம். நாளை மறியல் போராட்டம் நடக்க இருக்கின்றது. மறியல் போட்டதுக்கு பின்பாக வருவாய்த்துறை சங்க கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூடி அடுத்த கட்ட போராட்ட நகர்வுக்கு செல்வோம். அதுல எங்களுக்கு எந்த தொய்வு இல்லை. தேர்தல் அறிவிச்சாலும் அந்த தேர்தலை புறக்கணிச்சு போராட்ட காலத்துல இருப்போம் என்பது உறுதியாக இருக்கு.